எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அந்த விஷயத்தை குறித்து நம்ம லைஃப்பை எந்த மாதிரி கடவுள் எதிர்பார்க்குறாரு, ஓகே அவர் எதிர்பார்க்குறாருன்னா அதுக்காக நம்ம அப்படி இருந்துட முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம்ல. ஆனால் அப்படி எதிர்பார்க்குறபடி நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ விதமான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு வச்சுருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் குட்டீஸ் இந்த தொகுப்பு. இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பைபிளில் நிறையா முன்னோடிகளை பார்த்துருப்போம், அப்படி தானே குட்டீஸ்? ஆபிரகாமாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், கடவுளோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்ச மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அவர் எந்தெந்த விதங்களில் ஆசீர்வதிச்சாருன்னு நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் நம்மளுடையே வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து இப்படி இருந்தால் கடவுளுக்கு அது அவ்வளோ தூரம் பிடிச்சமான ஒரு வாழ்க்கை, அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு முன்னோடியாக வாழ்ந்து காட்டி இந்த நாள்லேயும் கூட அவருடைய இறப்பை குறித்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். யாரை குறித்து பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுதா குட்டீஸ்? நம்மளுடைய போப்பாண்டவர் ஃப்ரான்சிஸ் அவர்களை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த தொகுப்பு முழுவதுமாக நம்மளுடைய போப்பாண்டவர் ஃப்ரான்சிஸ் எப்படி அவருடைய இந்த குருத்துவ வாழ்க்கைக்குள்ளே வந்தார், அவர் எந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காகன்னு அர்ப்பணித்தார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படியாக நம்மளோட லைஃப்பை கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் குட்டீஸ். ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஆசையும் கூட. ஸோ முதல்ல பார்த்தோன்னா நம்மளுடைய போப் ஃப்ரான்சிஸ் அவங்களோட நேம் என்ன, அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய போப் ஃப்ரான்சிஸ் 1936 டிசம்பர் 17 அவர் இத்தாலியில் இருக்கிற ஒரு தகப்பன் தாய்க்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாரு. அவருடைய இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெக்கோலியா அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்களுடைய பிறந்த இடத்துல இவங்களை இருக்க விடலையாம். இவங்க அங்கேருந்து புலம்பெயர்ந்து எங்கே வந்தாங்களாம்? அர்ஜென்டினா அப்படிங்கிற அந்த கண்ட்ரிக்கு வந்தாங்களாம் குட்டீஸ். அவங்க எப்படி தான் இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தாலும் கூட அவங்களால சுதந்திரமாக இருந்திருக்க முடியாது, அப்படி தானே? கிட்டத்தட்ட ஒரு அகதி போல தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இடம் வேறு, ஆனால் அவங்க வந்த இடம் வேறு. அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை தொடங்கியிருக்குது குட்டீஸ். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு கடுமையான ஒரு நோயினால் என்ன பண்ணாராம்? பாதிக்கப்பட்டிருந்தாராம். அப்படி பாதிக்கப்பட்ட சமயத்தில் தான் கடவுள் அவரை தெரிந்து கொண்டதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் கடவுளை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் அவர் உடல் நலம் பெற்று வந்தாராம் குட்டீஸ். அப்போது தனக்கு கொடுத்த இந்த மறு உயிர் கடவுள் கொடுத்தது அப்படின்னா நம்ம கடவுளுக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உறுதியாக இருந்தாராம் ஜார்ஜ் மரிய பெக்கோலியா. வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய போப்பாண்டவர் தான். மார்ச் 11, 1958 அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டின்படி என்ன பண்ணாங்களாம்? இவரை சேசு சபையில் சேர்த்துக்கிட்டாங்களாம். அப்படி இவர் நுழைந்தது மாத்தியமாக தன்னுடைய குருத்துவ பயணத்தை என்ன பண்ணாராம்? இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் குட்டீஸ். 1969 கரெக்டாக ஒரு 11 வருஷம் இவர் அந்த குருத்துவத்தில் தன்னுடைய பணி என்ன, நம்ம எதன் நோக்கமாக இங்கே வந்திருக்கோங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு கடவுளின் பாதையில் தன்னை நடத்திக்கிட்டதுனால 1969 டிசம்பர் 13 ஜெசுட் ஃபாதர்ஸாக என்ன பண்ணாங்களாம்? இவங்க நியமிக்கப்பட்டாங்களாம் குட்டீஸ். 1998 தன்னுடைய தொடர் விசுவாசம், ஆழமான நம்பிக்கை, எளிமையான வாழ்க்கையின் ஒரு அச்சாணியாக இருந்ததுனால இவர் இன்னொரு நிலைக்கு ஆர்ச் பிஷப் ஆஃப் அவருடைய அந்த இத்தாலியில் அவர் இருந்த இடம் பியூனஸ் ஏர்ஸ்ங்கிறது தான் அவர் இருந்த இடம். அந்த இடத்துலையே அவர் என்ன பண்ணார்? பிஷப்பாக அவர் என்ன பண்ணார்? பொறுப்பேற்றாராம் குட்டீஸ். எவ்வளோ பெரிய விஷயம்! கடவுள் அவங்க எங்கேருந்து புலம்பெயர்ந்து வந்தாங்களோ அந்த இடத்துலையே அவர் ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணாராம்? உட்கார வச்சாங்களாம் குட்டீஸ். அதே மாதிரியாக 2001 அவங்க 2ஆம் ஜான் பால் அவங்களால கர்தினாலாக உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே அவர் எளிமையான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டினதுனால தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைச்சதாங்க குட்டீஸ். 2013 266 266 போப்பா என்ன பண்ணாங்களாம்? நம்மளுடைய போப்பாண்டவர் செலக்ட் ஆனாங்களாம் குட்டீஸ். அது வரைக்கும் அவருடைய நேம் ஜார்ஜ் மரியோ பெக்கோலியாங்கிறது தான். ஆனால் அதுக்கப்புறம் புனித ஃப்ரான்சிஸ் அசிசி அவங்களுடைய நினைவாக என்ன பண்ணாங்களாம்? அவருடைய பெயரை
போப் பிரான்சிஸ்ங்கிறதா மாற்றப்பட்டது நம்மளுடைய திருச்சபையின் படி. அதுக்கப்புறம் ஒரு வட்டம் அவர் போப் ஆனதுலேருந்து ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், நம்மளுடைய நிலை உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போப் பிரான்சிஸ் எப்பயுமே ரொம்ப மக்களோட நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரொம்ப விருப்பப்படுற ஒருத்தராக இருப்பாராம்ப்பா. அப்படி இருக்கும்போது தான் அவர் எப்பயுமே ரோமுக்கு வெளியே சுற்றுப்பயணம் வந்து நம்ம இருக்கிற இடம் அது மட்டும் இல்லாமல் ரோமுக்கு வெளியே சுற்றுப்பயணமாக வந்து அவரை போலவே இத்தாலியிலிருந்து அகதிகளாக வரப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் அவர் எப்பயுமே சந்தித்து அவங்களோட குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லதொரு ஒரு லைஃப்பை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு போப்பாக அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய முதல் குருத்துவ இந்த போப் பயணம் கூட அது சம்மந்தப்பட்டதாக தான் இருந்ததாம்ப்பா. அதே மாதிரி 2013 ஜூலை 27 உலக இளைஞர்கள் தினத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போப்பை அந்த ரோம் சுற்றி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. இதுவரையிலும் எந்த ஒரு போப்புமே எடுக்காத ஒரு முயற்சி, மக்களிடத்துல நான் நெருக்கமாக நான் இருக்கணும், மக்களோட குறைகளை நான் ஒரு வெஹிக்கலில் இருந்துட்டு நான் கை அசைச்சிட்டு அந்த மாதிரி அவங்களோட குறைகளை நான் கேட்கக்கூடாது, அவங்க இடத்துல நான் முகமுகமாக நான் பேசி அவங்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ரொம்ப எளிமையான ஒரு வாகனத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு போப்பும் அந்த மாதிரி இருந்தது கிடையாதான். நம்ம போப் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அவர் எப்பயுமே தன்னுடைய மக்களுக்கு செய்தி கொடுக்கும்போது அந்த புனித பீட்டர் சதுக்கத்துக்கு நேராக இருக்கிற அந்த ஜன்னலின் வழியாக என்ன பண்ணுவாராம், அவருடைய செய்திகளை கொடுக்கறதுக்கு ரெடியாவாராம். அப்படி அவர் கொடுக்குற ஒவ்வொரு செய்திகள்லையும் அவருடைய முக்கியமான இன்டென்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, மக்களிடத்துல அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனுஷனும் எப்பயுமே விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா, ரொம்ப மனத்தாழ்மையோடு இருக்கணுமா. அது என்ன விசுவாசத்தில் மனத்தாழ்மை அப்படின்னா, நம்ம கடவுளிடத்துலேயே நான் யாருன்னு தெரியுமான்னு நம்ம பேசக்கூடாது, அவரிடத்துல நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் தான் அப்படின்னு அவ்வளோ ஒரு மனத்தாழ்மையை வந்து எப்பயுமே அவர் வந்து அவருடைய அந்த திருப்பலி உரையில் வந்து என்ன பண்ணுவாராம், மக்களோட இதயத்தில் அவர் பதிப்பாராம். அதே மாதிரி தன்னலமற்ற தன்மையாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு திருப்பலியின் போதும் அவர் மக்களிடத்துல வலியுறுத்துவாராம். அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மட்டும் இல்லாமல் எப்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதோ, நீ உன்னை நேசிக்கிறத மாதிரி உன் அயலானையும் நீ நேசிக்கணும். அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் உலக நாடுகள் எல்லாவற்றுக்குமே அவர் போயிருக்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் அவர் ஒவ்வொரு பிரசிடென்சியும் சந்தித்து அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அவங்களிடத்துல பேசி அதை சரிப்படுத்துறதுக்கான வழிகளை அவங்க கலந்துரையாடின்னு நிறைய பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் யாரெல்லாம் சந்திச்சாருன்னா, குயின் மெத்தில்டா ஆஃப் பெல்ஜியம் ஈராக்கில் போய் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸை சந்தித்து அந்த இடத்துல எப்படி ஒரு அமைதியை நிலைநடத்துது அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணியிருக்காரு. அதை மாதிரி கனடாவில் இருக்கிற அங்கே இருக்கிற பிரசிடென்ட்ஸ் கூட நல்லதொரு நட்புறவை உண்டு பண்ணியிருக்காரு. பாலஸ்தீனம் ஃபேமிலிஸ் ஆஃப் வட்டிகன் அங்கே இருக்கிற மக்கள் இடத்துல அவங்களுக்கான பீஸையும் ஜஸ்டிஸையும் எந்த விதத்தில் பெற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற விதமான கான்வர்சேஷன்ஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதை மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான உக்ரைன் வார். ஸோ அங்கே இருக்கிற பிரசிடெண்ட்டை சந்தித்து அங்கே எந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும்னு இப்படி ஒரு சப்போர்ட்டிங் பில்டராக தான் நம்மளுடைய போப் வந்து நம்மளுடைய பகுதி நம்மளுடைய மக்கள்னு இல்லாமல் தன்னுடைய அயலான் நாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் நம்ம இந்த மாதிரி நம்ம மக்களை இறைவழியில் நடத்துறதை விட அவர் அரசியல் ரீதியாக கூட கேபிட்டல் ஹில் காங்கிரஸ் அதில் போய் அந்த கூட்டத்தில் அவர் பேசி அங்கே இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் அண்ட் தென் ஹவுஸ் ஸ்பீக்கர் ஜான் அவங்க கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுடைய போப் பெற்றிருக்கிறாரு. நம்மளுடைய போப் பிரான்சிஸ் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி தன்னுடைய வந்த நோக்கத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி அதை தாண்டி எந்தெந்த விதத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணுவாராம், அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வந்திருக்காராம். ஸோ இந்த மாதிரியாக ஒரு நிறைவான ஒரு பயணத்தை நோக்கி ஒரு குருத்துவ வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், February 14
2025 2025ல் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாரு. அவருக்கு முடியல. அது அப்பயும் கூட நம்ம எல்லாருடைய ப்ரேயர்ஸ் இதெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு, மீண்டு வர்றாரு. இதெல்லாம் இருந்தாலும் கூட கடவுளுடைய அழைப்புங்கிறது அவருக்கு 2வது முறையாக வரும்போது அதை மாட்டேன்னு அவரால் சொல்ல முடியாது. அப்படிதானே? கடவுளுடைய அழைப்பு முதல் முறை வந்தபோது தான் அவர் இந்த குருத்துவ வாழ்க்கைக்குள்ளே வந்தார். மீண்டுமா கடவுளோட அழைப்பு 2ஆம் முறை வரும்போது அதை அவர் சந்தோஷமாக அவரோட உயிர்த்தெழுதலில் ஏற்றுக்கிட்டு அந்த ஈஸ்டர் மண்டேல தன்னுடைய இன்னுயிரை அவரோட உயிர்த்தெழுதலாக என்ன பண்ணார், அவர் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு லைஃப் நம்மளுடைய போப் ஃப்ரான்சிஸ் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அவங்களோட லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளவு அவங்க கடவுள் மேலே உறுதியான விசுவாசம் நம்பிக்கை அவங்க வச்சுருந்துருப்பாங்கன்னா அதை தன்னோட வாழ்நாள் முழுவதுமாக வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அப்படி தானே? ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த துக்கம் அனுசரிக்கிற இந்த நாட்களில் நம்ம லைஃப்பில் அவங்க லைஃப்பில் நமக்கு நம்மளோட திருச்சபையின் சொத்து அவங்க. ஸோ அவங்க நமக்கு வாழ்ந்து காட்டினபடி நம்மளோட லைஃப்பை ஏன் டர்ன் ஓவர் பண்ணக்கூடாது? அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு கடவுளுக்கு விருப்பமானவங்களா நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஸோ நம்மளும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்ந்து காட்டுவோம். நம்ம போப் ஃப்ரான்சிஸ்க்கு நம்ம செய்கிற ஒரு ஆராதனையாக இருக்கட்டும், ஒரு மாஸ் அல்லது ஒரு பிரார்த்தனையாக எதுவாக இருந்தாலும் கூட நம்ம இப்படி முழுவதுமாக நம்மளை அவர் வாழ்ந்து காட்டப்படி நம்மளை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம இருக்கலை அப்படின்னா மற்றது எல்லாமே வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்களாக ஆகிடும். நமக்கு அது வேண்டாம். போப் ஃப்ரான்சிஸ்க்காக நம்மளுடைய முழு ப்ரேயரையும் முழு மாற்றத்தோட, ஈஸ்டரே நம்மளுடைய மிகப்பெரிய மனமாற்றத்தின் ஒரு நாள் தான். அதோட அவர் ஏசப்பா உயிர்த்தெழுதலாம் நமக்கு போப் ஃப்ரான்சிஸ் நமக்கு வாழ்ந்து காட்டின வழியையும் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிடணும். அப்போ தான் நம்ம இருந்த நம்ம கொண்டாடிய ஈஸ்டர் பெருவிழாவுக்கே ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட நம்ம போப் ஃப்ரான்சிஸை ஒப்பு கொடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா தகப்பன நேரத்துலையும் கூட நீர் எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட உம்முடைய பிரியமான பிள்ளைக்காக உம்மிடத்துல வருகிறோம். அப்பா எங்களுடைய போப்பாண்டவர் ஃப்ரான்சிஸ் அவங்கள உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இம்மட்டுமா நீங்கள் அவங்கள எங்களுக்கான சப்போர்ட்டாக அந்த உலகத்தில் வச்சுருந்தீங்க. உங்களுடைய கிருபைக்காக உமது இரக்கத்திற்காக நன்றி. இன்னும் கூட அவங்களுடைய ஆத்மா உம்மிடத்துல நித்திய இளைப்பாறுதல் அடைவதற்கு நீங்க தான் அவங்கள உம்முடைய பலன்ல இடைக்கட்டணும். உங்களுடைய வலது பாரசத்துல அவங்கள அமர வச்சு அவர்கள் எங்களுக்காக எழுப்புகிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நீங்க செவி கொடுக்கும்படியா உங்களுடைய கரங்கள்ல ஃப்ரான்சிஸ் அவங்களுடைய ஆன்மாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.